Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் கறி தான் பார்க்க போறோம். இது வந்து சாதத்தோட சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடுறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து நான் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பாத்திரத்துல உடைச்சு ஊத்திக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஆம்லெட்ல பாத்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கறப்ப ஃப்ளேவரோட நல்லா சூப்பரா இருக்கும். இத நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்புலாம் நம்ம சேர்க்க தேவையில்ல, கிரேவில தான் சேர்க்க போறோம். அதனால உப்பு சேர்க்க தேவையில்ல. இப்போ ஒரு தோசைக்கல்ல காய வச்சு நார்மலா நம்ம எப்பவும் ஆம்லெட் செய்வோம்ல அதே மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். இத இந்த ஆம்லெட் பாத்தீங்கன்னா முக்கால் பதம் வெந்தாலே போதும், ஃபுல்லா வேக தேவையில்ல. இந்த ஆம்லெட் கறிக்கு மெயின் பாத்தீங்கன்னா இந்த ஆம்லெட்டை அப்படியே ரோல் பண்ணி அப்படியே கட் பண்றது தான் மெயின். இந்த ஆம்லெட் கறிக்கு நம்ம ரோல் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத அடுத்து நம்ம ஆம்லெட் கறிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி பழம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளி சட்னிக்கு அரைப்போம்ல அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பொடியை நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார மிளகாய் தூள், இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா கிளறிட்டு இது கூடவே வதக்கி அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆம்லேட்டை நம்ம ரோல் பண்ணி வச்சோம்ல அதனால இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஆம்லேட்டை வேக வைக்காமல் ஒரு 3/4 பதம் வேக வச்சு ரோல் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி பிரியாமல் இருக்கும். ரோலு ஆம்லேட் வந்து ரோல் மாதிரி பிரியாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஆம்லேட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை திருப்பி போடுற மாதிரி கொஞ்சம் ஆம்லேட் அப்படியே திருப்பி மட்டும் போட்டுக்கலாம். கிரேவியை நல்லா கிரேவிலாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா போட்டு கிண்டிகிட்டே இருந்தால் ஆம்லேட் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக அப்படியே கிண்டி வர மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். ஆம்லேட்டை சேர்த்துட்டு ஆம்லேட்டில் நல்லா மசாலா இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி ஆம்லேட் முட்டைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கறி சாப்பிடணும்னு தோன்றப்பலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.